ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 17 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த மிக்கோட அப்பன் செம்ம காண்டாகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதே இடத்துல மாசா நிற்பாரு. ஆனா இங்க இருக்கிற 2 சிங்க பெண்கள் கமாண்டர்ஸ் ஆகி இவங்க 2 பேரும் அந்த மிக்கோட அப்பாவை நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம ஹீரோவும் சாகையும் பேசிட்டு போகும்போது சாகே ஹீரோ கிட்ட அந்த மிக்கு பையனை நீ என்ன பண்ண, அவங்க அப்பா பார்த்தே பயந்தானேன்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ நான் உன்னோட மெமரியில் ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே என்னது மெமரியில் ஆல்டர் பண்ண முடியுமா, உங்ககிட்ட எப்படி இந்த மாதிரியான பவர் இருக்கு அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ பொதுவாக நான் ஒரு ஹண்டர், எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு சாகைக்கு பயங்கர டவுட் ஆயிரும். இது ஒன்றும் டேலண்டோ ஒரு பவரோ கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்குன்னு டவுட்டாக பார்த்தோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சோல்டரில் கை வச்சுட்டு இப்போ நீ எனக்கு உதவி பண்ணுற, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அந்த டீமன் கல்ட்டை இப்போ அழிக்கணும், அதுதான் விஷயம், அதை விட்டுட்டு ரொம்ப நோண்டக்கூடாது புரியுதா, பழையபடி நம்ம ஒன்றா வேலை பார்க்கலாம், கையை கொடு செல்லம் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி சரி நான் இதெல்லாம் நோண்டலை, நம்ம 2 பேரும் ஒன்றா வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட நிழலை பாருங்க பயங்கரமான டீமன் உருவமாக தெரியும். அப்படி இந்த பக்கம் மிக்கோட அப்பனை முதுகில் குத்துவாங்க பார்த்தீங்களா, ஆனால் மிக்கோட அப்பன் சாகலைங்க. அவனை ஹீல் பண்ணி மந்திர கட்டுகளை போட்டு எப்படி மம்மி மாதிரி சுற்றி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அவனை உட்கார வச்சுட்டு நம்ம கமெண்ட்டை தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவன் ரொம்ப நக்கல் பண்ணுறான். கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற நாய் தானே நீ, உனக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும், பொறைய போட்டால் சாப்பிட்டுட்டு போவேன், உன்ன மாதிரி ஆட்கள்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டரையே கடுப்பேற்றி விட்டுருவோம் பாருங்க. அப்போ பட்டாருன்னு ஒரு சங்கிலி வந்து அவனை அடிச்சு பறக்க விடும். வேற யாரு நம்ம சாகே தான் கடுப்பாய் அந்த சங்கிலியை வச்சு பிடிச்சிட்டு நான் இப்போ அவன்கிட்ட கேட்குறேன் என்ன தைரியம் இருந்தால் கமாண்டரை எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பாங்க பாருங்க வயிற்றுலேயே. இங்கே கமாண்டர் வேண்டாம் நிப்பாட்டு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம சாகேவும் இல்லை நான் அவனை விட மாட்டேன், என்ன தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகைக்கு செம்ம கடுப்பாயிரும். அப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு சரி 2 பேரும் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் வேணா பேசவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே விலைக்கு விட்டு நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலாக நடந்து வருவார். அதை பார்த்து அந்த மிக்கோட அப்பேன் நீ யாரா, நீ வந்து கேட்டால் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேனா, உனக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோவனை பார்த்து டேய் உனக்கு உன் பையனை நான் திருப்பி தரேன், அதான் உன்னை பார்த்து யாரா நீ அப்படி சொல்லிட்டு பயந்து அலர்னானே உன்னோட பையன், அந்த பையனை திருப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன் புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே. அதை கேட்டோடனே மிக்கோட அப்பனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா பையன் தானே முக்கியம். உடனே அப்படி தலை குனிஞ்சிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, நீ நரகத்தில் போய் தான்டா சாவ, நரகத்தோட ஆழத்தில் போய் அங்கே நீ மாட்டிக்கோடா அப்படி சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஏற்கனவே அங்கேருந்து தானே வரேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நக்காலா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விசாரணை ஆரம்பிக்குது. இப்போ மிக்கோட அப்பன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா முகமுடி போட்ட அந்த டீமன் கல்ட் லீடர் தான் மிக்கோட அப்பன்ட்ட வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஆனால் எதுக்காக ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவனுக்கு டீமன் பவர் கொடுத்து மிக்கோட அப்பனுக்கு வயசாகாமல் இளமை சாகா வரும் இது எல்லாத்தையுமே கொடுக்குறதா சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இவன் எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். அதை கேட்டு எல்லாருமே அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாகா வரம்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது அப்போதாங்க சொல்கிறான் அங்கே மிக்கோட அப்போ என்ன சொல்கிறான்னா அவங்களுக்குலாம் இப்போ உள்ள 40 வயசு 30 வயசு கிடையாது, அவங்க 1000 வருஷத்துக்கு மேலே இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொன்னோன்னே. அப்போ தான் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு 1000 வருஷத்துக்கு மேலே உயிரோட்டு இருக்காங்களா, அப்படின்னா சாகாவர உண்மையா அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஏன் நம்ம சாகவே என்னடா சாகாவர உண்மையா அப்படி சொல்லிட்டு சாக்காராங்க. அதை கேட்டுட்டு இங்கே மிக்கோட அப்பேன் உங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியாது, அவங்க டீமனை சம்மன் பண்ண போகிறாங்க, டீமன் உலகத்தில் இருக்க டிமென்ஷனல் வால் மூலமாக டீமனை இங்கே பூமிக்கு கொண்டு வர போகிறாங்க, ஏன்னா அந்த டிமென்ஷனல் வால் ரொம்ப வீக்காக இருக்குதா அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படி சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது டிமென்ஷனல் வால் வீக்காக இருக்கா, அடங்கொய்யால இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போதாங்க தெரியுது நம்ம ஹீரோ நரகத்திலேருந்து பூமிக்கு வரும்போது ஒரு டைமென்ஷனல் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அது விட மாட்டேன்னு சொல்லியிருக்கும், எரர் ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ பூமிக்கு வந்திருப்பான். அந்த டிமென்ஷனல் வால் தான் இப்போ வீக்காக இருக்குது, அது மூலமாக அந்த நரகத்திலேருந்து டீமனை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க. அது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ ஐயோ நான் தான் பெரிய வேலையை பார்த்துட்டோன்னா என்னடா பண்ணுறது, எல்லாத்துக்குமே நானே காரணமாக போயிட்டேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல அந்த டீமன் கல்ட்டை அழிச்சிட்டோம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இங்கே அவங்க எங்கே இருக்காங்க அந்த டீமன் கல்ட் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அவன் எனக்கு தெரியல அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்ல முடியாதுன்னா என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லைப்பா எனக்கு உண்மையாலுமே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கேட் பண்ணா இந்த பக்கம் டீமன் கல்ட் ஹெட் குவார்டர்ஸில்
மிர்கில்ட்ட சேர்ந்த அந்த ஓனர் இருக்கான் பாருங்க, கிம்மோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன்ட்ட சொன்னோன்னே, ஓ அப்படியா, அவங்க என்ன ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த மேஜிக் பால் மூலமா பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட பையன் மிக்க எதுக்கு இதுல சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ அவனை பிடிச்சு வச்சது தெரிய வந்துருச்சு. இவன் யாரு புதுசா இருக்கான்னு சொல்லும்போது, இவனோட பேரு கேங்குங்க, இவன் தாங்க எல்லாத்துக்குமே காரணம் அப்படி சொல்லும்போது, அப்படியா நம்ம சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் முடிச்சாகணும். அதுக்கு இந்த டீமன் ஸ்டோன் நம்மளுக்கு உதவி பண்ணும். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் எதுல இருந்துன்னா எல் கியூரோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட சடங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சாகே கமாண்டர் இவங்க எல்லாருமே விசாரணை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நம்ம கமாண்டர் ஹீரோ பார்த்து, உங்களுக்கு நான் கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு வாங்கி கொடுக்க போறேங்க, நீங்க ஒரு சூப்பரான வேலையை பார்த்துருக்கீங்க, நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை நீங்க இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன், அவார்டெல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா வீட்டுல அந்த எக்கிண்டா டிராகனும் நம்ம ஹீரோனையும் காத்துட்டு இருப்பாங்க. எக்கிண்டா டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க வந்துட்டீங்களா கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன் இவ்வளவு நாளா என்ன விட்டு போயிட்டீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சோன்னே உடனே நம்ம ஹீரோ எக்கிண்டாவை கட்டிப்பிடிச்சி, மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டு இனிமே எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். பாவம் இவ ரொம்ப குட்டி பொண்ணு, தனிமையில வாடிட்டு இருக்கா, இவ கூட எப்பவுமே நான் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், என்னதான் எனக்கு மிஷின் அதிகமா இருந்தாலுமே இவளை நான் பாசமா பாத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கிண்டா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோனி கிட்ட, சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோனி செய்யலாமோ, உங்களுக்காக நான் கிமிச்சி சாகா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கிமிச்சி சாகாவா, நான் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிம் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அங்க நம்ம கிம்ம பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ, டைசு, குன்பி இவங்க மாதிரி எல்லாருமே போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ கிட்ட கிம் கேட்பான், ஆமா நீங்க என்ன அங்க காப்பாத்த வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கடத்த வராங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னு, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா அந்த மாதிரி ரூமர் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி சியோலா மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க, கேங்குக்கு நிறைய சீக்ரெட் டாஸ்க்லாம் இருக்கு, அவர் நிறைய ரகசியத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டாரு நம்ம ஹீரோ வந்து சியோலா கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை கொஞ்சம் வருத்தப்பட வச்சுட்டேன்ல, உன்னை விட்டு தனியா விலகிற மாதிரி பண்ணிட்டேன்ல அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு சியோலாவும், இல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், இல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, நீ ரொம்ப கவலைப்படல அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம சியோலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்படியா, நான் உங்க ஃபேமிலி மெம்பரா, அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி அந்த சாகை பொண்ணுட்ட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சு பேசுனீங்கல்ல, அதே மாதிரி என்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி ஃபார்முலா பேசாதீங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ இவளுக்கு பொசசிவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாருங்களேன், டைசு அங்க குன்பி பொண்ணு சினிமா பாக்குற மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே 3D கிளாஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப டைசு சொல்லுவான், பரவாயில்லப்பா, நான் பார்த்த அந்த கொரியன் லவ் ஸ்டோரியை விட இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பக்கத்துல இருக்க குன்பி சொல்லுவான், ஆமா ஆமா இவங்களுக்கு கண்டிப்பா ஆஸ்கார் கொடுக்கணும், ஆஸ்கார் கொடுறா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் பார்த்தா லவ்ஸ் ஓடிட்டு இருக்கும், ரெண்டு பேரோட கை அப்படியே டச் ஆகிட்டு இருக்கும். அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது டபாருன்னு நம்ம எக்கிண்டா டிராகன் இருக்கா பாருங்க, கேங்கு இந்தாங்க இந்த ஆரஞ்சு பழ தோலை எனக்கு உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ, இது ஏற்கனவே தோல் உரிச்சுதாமா இருக்கு, அப்படியா அப்படின்னா அதுக்குள்ள இருக்க கொட்டை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கிண்டா சொல்ல பாருங்க, பாக்குறதுக்கே செம ஃபன்னா இருக்கும். அப்ப கிம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணுங்க, அந்த மிக்குக்கும் அவன் அப்பனுக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ, அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டாச்சு, அவனுங்க இந்த ஜென்மத்துக்கு வெளியே வர மாட்டானுங்க, அது மட்டும் இல்லாம இழப்பீடு வாங்கியாச்சு, உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவு, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரமும் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு கிம்மு ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். இங்க பார்த்தா டைசு அவங்கெல்லாம் ரொம்ப எமோஷனலாகி பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க நம்ம கேங்கு எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிம் பயங்கரமா அழுது நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க தான் என்னை காப்பாற்ற வந்த சேவியர், நீங்க தான் என் கடவுள் கேங்கு, நீங்க என் கூட பிறக்காத பிரதர் மாதிரி, நீங்க ஒரு ஆர்டர் கொடுங்க, உங்களுக்காக நான் வேலை பார்க்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பொழிஞ்சுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு, அட எலவே நீ இந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தை காட்டுவியாடா, ஏன்டா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்க, இது தெரிஞ்சுதான் நான் இதுக்கு முன்னாடி அந்த டீமன் சக்தி என்னோட இதயத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டேனே, ஏன்டா இப்படி என்ன சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான். அப்பதான் கிம் சொல்லுவான், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன், அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் ஆகும்போது ஒரு மார்ஷல் காடோட ஒரு ஆத்மா எனக்கு சொந்தமாச்சு, அதோட சக்தி யூஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்தாலுமே ஆனா என்னோட உடம்பு அதுக்கு ஒத்துக்கல, ஏன்னா நான் இப்போ லோ லெவல்ல தானே இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஒரு சிஸ்டம் கயா சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வந்து நான் தான் ப்ரொடக்டர், இந்த சிஸ்டத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லிச்சு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அட கடவுளே, நான் இப்போ எப்போ பூமிக்கு வந்தனோ அப்போதான் இவனுக்கும் அவேக்கனிங் ஆயிருக்கு, அந்த பவரும் கிடைச்சிருக்கு, அந்த கயா சிஸ்டம் இவங்கிட்டையும் பேசுதா, அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி இவன் தான் மெயின் கேரக்டர் ஆவான் போல இருக்கே, என்னடா இது கொடுமையா போச்சு, நல்ல வேலை நான் இவனை என்னோட அப்பரசண்டியா மாற்றி வச்சுட்டேன், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சரி நான் ஒரு முக்கியமான வேலையை அங்கேருந்து கிளம்புறேன் அப்படி கிளம்பும்போது நம்ம எக்கிண்டா டிராகன் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னேன், வான்னு நம்ம ஹீரோ கூட்டு போகும்போது அங்கே இருக்க கிம் நம்ம ஹீரோ கிட்ட, எங்க போறீங்க, இங்கே இருங்க அப்படி சொல்லுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன இவன் டோன் ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது, நீங்க என் கூடயே இருங்க போகாதீங்க அப்படின்னு கிம்மு சொன்னேன்.
ஆளை விடுறா கொய்யாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அந்த மொட்டை மாடலேருந்து அப்படி கீழே குதிச்சு நான் போயிட்டு வரேன்டா ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குதிச்சு எஸ்கேப் ஆயிருவான். அப்புறமா பார்த்தா டஞ்சன் கேட்டுக்குள்ள, அதாவது அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள அந்த பெரிய பெரிய மான்ஸ்டர் இருக்கும் பாருங்க, அங்க நம்ம எக்கிட்டா டார்க் ஸ்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் போட்டு அங்க இருக்கிற பெரிய பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டா வெட்டி வீசிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பவர் ஆஃப் த அயன் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அயன் ஆக்ஸை வச்சுட்டு பவர் ஆஃப் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிசக்தி மூலமா அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வச்சு அடிச்சு தெறிக்க விடுவாரு நம்ம ஹீரோ. எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்போ லெவலப் ஆறாரு. லெவலப் இப்போ நம்ம ஹீரோ 50வது லெவல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம 6வது அவைக்கனிங் உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஓ நான் 50வது லெவலுக்கு வந்துட்டேன், புது ஸ்கில் கிடைக்குதா, என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க எக்ஸ்ட்ரீமா ஒரு டீமன் சக்தி பார்த்தீங்கன்னா அப்பதான் இது என்ன பவர்னு சொல்லிட்டு ரிவீல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ அடங்கொய்யால நான் என்னமோ பெருசா இருக்குன்னு நினைச்சா இதெல்லாம் ஒரு ரிவார்டாடா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோவை கம்யூனிகேஷன் ஆல்பம் மூலமா டஞ்சனுக்கு வெளியே இருந்து யாரை கூப்பிடுவாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோனி தான். இப்போ நம்ம ஹீரோனி வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோனியும் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனியோட அம்மாவை காட்டுவாங்க. பார்த்தா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க, கொரியா சிட்டி சென்டர்ல இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ அவங்களுக்கு புது அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி கொடுத்துருக்கான். டஞ்சன் கேட்ட விட்டு வெளியே வந்தோடனே இங்க நம்ம சியோலா ஹீரோனியும் இது ரொம்ப பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு, சிட்டிக்கு நடுவில் இருக்கு, இது எப்படி இவங்களால வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இது ரெட் ரோஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்காக நான் மிஷின்லாம் பண்றேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோனியும் ஓ ஆமாம்ல அந்த சாகே பொண்ணு இருந்தாலும் அவள் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம கெக்கிட்டா இருக்கா பாருங்க, நம்ம வேணா வெளியே போகலாமா, ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே உடனே எக்கிட்டா அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். கட் பண்ணா நம்ம ஹீரோ சியோலா அப்புறம் எக்கிட்டா டிராகன் இவங்க எல்லாருமே ஷாப்பிங்கு போகிறாங்க. சும்மா அட்ராசிட்டி தான் போங்க, ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு எக்கிட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கா. இந்த மாதிரி ஃபன்னாக ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்களை பார்த்து ஒரு வழியாக நரகத்தில் இருந்த வாழ்க்கை இப்போ இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையில் பையெல்லாம் கொடுத்துருவாங்க. பையை கொடுத்து அப்படி சுமக்கிட்டோன்னே அடங்கொய்யால ஏன்டா என்ன இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க, உங்க கூட வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க போங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ போட்டு பாடாப்படுத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மறக்காம போய் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம எக்கிட்டா குட்டி போன யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.